சென்னையின் இதயத்தில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக ஒரு கோட்டை நிற்கிறது. அது வெறும் சுற்றுலா தலம் இல்லை, அதுதான் தமிழ்நாட்டின் அதிகாரத்தின் அடையாளம். முதல்வரின் அலுவலகம், அமைச்சர்களின் முடிவுகள், சட்டப்பேரவையின் வரலாறு எல்லாமே இந்த ஒரே இடத்திலிருந்து எழுதப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு கேள்வி: சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செக்ரட்டரியேட் வேறு இடத்துக்கு மாறப்போகிறதா? இந்த செய்தி எவ்வளவு உண்மை? அப்படி மாறினால் இந்த 300 ஆண்டு வரலாற்றுக்கு என்ன ஆகும்? வாங்க ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது தென்குருவம் சேனல். நாம இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அதாவது தலைமைச் செயலகம், செக்ரட்டரியேட் இப்ப இயங்கி வருது இல்லைங்களா, அதை மாத்த போறதா ஒரு பேச்சுவார்த்தை நியூஸ்ல வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ அதுக்கான ப்ராசஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிண்டி அண்ட் ஐஓஎஸ் டிபார்ட்மெண்ட் பில்டிங், அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி வரும் இல்லையா, அந்த சரௌண்டிங்கு. இன்னொரு பக்கம் பட்டினப்பாக்கத்துல காலியாக இருக்கிறத வச்சு அங்க பண்ணலாமான்னு சொல்லி ஒரு பக்கம் பேசினாலும், வெளியில அவுட் ஆஃப் சென்னை, கொஞ்சம் சென்னையில இருந்து தள்ளி இருந்தா கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கும்ன்ற மாதிரி வெளியிலயும் பாக்குற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றும் அரசாங்கம் வெளியிடல. செய்திகள் தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கு. இப்போ நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பார்த்தீங்கன்னா 1644 அந்த ஆண்டுகள்ல பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி கட்டிய மிகப்பெரிய ஒரு கட்டிடம், பல காலத்து கட்டிடம் இருக்குது இல்லையா, அதுல இதுவும் ஒண்ணு. வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பில்டிங் தொல்லியல் துறை அதை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதுல எதுவுமே நம்ம பில்டிங் டெமாலிஷ் பண்றதோ ஆல்ட்ரேஷன் பண்றதோ எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இன்கேஸ் இடிச்சுட்டு பெருசா கட்டலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. இப்ப இருக்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட செக்ரட்டரியேட், அதாவது தலைமைச் செயலகத்துக்கான அலுவலகங்கள் உள்ளே தான் இருக்கு. பிளஸ் சட்டமன்றமும் உள்ளதான் இருக்கு. இது நிறைய பார்க்கிங் பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, உள்ளேயே இட நெருக்கடி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால உள்ளேயே இடிச்சும் கட்ட முடியாதுன்ற இதால இப்போ வேற இடம் மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கு. சரி, அப்போ இந்த 350 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த கட்டிடத்துல இருந்து எப்படி ஒரு தலைமைச் செயலகத்தை ஏன் மாத்துறாங்கன்றது நம்ம சொன்னோம். இது இப்பதான் முதல் முறையா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல 2010 ஓமந்தூர் தோட்டத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டினாரு தலைமைச் செயலகத்துக்காக. ஏன்னா பக்கத்துல எம்எல்ஏ ஹாஸ்டல், அப்படியே வரிசையா தலைமைச் செயலகம், எம்எல்ஏ ஹாஸ்டல் எல்லாம் ஒன்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரிசையில ஃபுல்லா பெருசா கட்டினாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா அடுத்த கட்டி அது உள்ள செக்ரட்டரியேட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆன உடனே அது வேண்டாம், நம்ம கோட்டையிலேயே அரசு அலுவலகங்கள் வச்சுக்கலாம், செக்ரட்டரியேட் அங்கேயே நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஓமந்தூர் அரசு மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனையை அதை மாத்திட்டாங்க. இப்ப இருக்கிற அந்த மருத்துவமனை முன்னாள் செக்ரட்டரியேட்டுக்காக கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை அதுக்கான முயற்சிகள் நடந்து அது மறுபடியும் பழைய கட்டிடத்துக்கே வந்துடுச்சு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த போதும் அது மருத்துவமனை என்ற காரணங்களால அவங்களால அதை மாற்ற முடியல. இப்போ தாவேகா அரசு இதை மாத்தலாமா வேற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஸோ இதனால மக்களுக்கு எந்தெந்த விதத்துல நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் அந்த எல்லாம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ரெண்டாவது, இதை என்னவா பண்ணலாம் இதுக்கப்புறம் ஒருவேளை மாத்திட்டாங்கன்னா, அந்த கோட்டையை அருங்காட்சியகமா மாத்தலாமா இல்ல வேற ஏதாவது அரசு அலுவலகங்களா மாத்தலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனையும் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்னோட கருத்து கேட்டீங்கன்னா, அது அருங்காட்சியகமா மாத்தினா பொதுமக்கள், இதுவரைக்கும் தலைமைச் செயலகம் உள்ளே போக முடியாத பல பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க போயிட்டு அது உள்ள இது வரைக்கும் எந்தெந்த அலுவலகம் எப்படிலாம் இருந்தது, சட்டமன்றம் எப்படி இருந்தது எல்லாம் நம்ம டிவியில பார்க்கறத ஒரு தடவை நேர்ல பார்த்தாங்கன்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியான தருணமா இருக்கும். ஸோ இதை அருங்காட்சியகமா மாத்தி அரசுக்கு வருவாயும் வரும், அதே சமயத்துல மக்களும் எல்லா தரப்பு மக்களும் அங்க பீச் பார்த்து அப்படியே தலைமைச் செயலகத்தையும் பார்த்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த தலைமைச் செயலகத்தை மாத்தினால், ஒருவேளை மாத்தினாங்கன்னா இதை அருங்காட்சியகமா மாத்தலாமா வேற எதுவா மாத்தலான்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.
தயவு செய்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. Mufas, now very busy.